ஹாய்! ஒரு புது ட்ராவல் விளாக் ஒண்டர்லா ஃப்ரம் பெங்களூர். இந்த லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா, நாங்க ஒண்டர்லா வந்து போயிருந்தோம். இந்த மைசூர் ரோட்லயே பார்த்தீங்கன்னா 4, 5 தடவ போயிருக்கோம். இப்ப தான் ஒண்டர்லாக்கு போக சான்ஸ் கிடைச்சிருக்கு. அங்க உள்ள போறப்பயே பெரிய தெண்டச்செலவு ஆயிப்போச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா, அங்க உள்ள போறப்ப வந்து நம்மளுக்கு வந்து நைலான் ட்ரெஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. மத்த எந்த ட்ரெஸ்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. சாரி, சுடின்னு எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு. அதனால வந்துட்டு அங்க உள்ள போறப்பயே வெளியில வந்து இந்த மாரி ட்ரெஸ்லாம் சேல் பண்ணுவாங்களா, அங்கேயே போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வந்து போயாச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் உள்ள போனா பார்த்தீங்கன்னா, லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி எல்லாருமே எடுக்கிற மாதிரி வந்து இருக்கு. அது பெரிய ட்ராபேக்கா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு சார்ஜுமே வந்து ₹400 பண்றாங்களா, அதனால ரொம்ப யோசிக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா பேக்கையும் வந்து உள்ளேலாம் அலோவ் பண்ண மாட்டோம். அந்த லாக்கர் வரைக்கும் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னாலுமே அந்த லாக்கர் எடுத்தா மட்டும் தான் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூமுக்குமே கீ குடுக்குறாங்க பார்த்துக்கோங்க. அதனால வந்து பாய்ஸா வராங்கன்னா கூட எங்கேயாவது கார் கிட்ட நின்னு மாத்திக்கலாம். இந்த மாரி ஃபேமிலியா வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா லாக்கர் எடுத்த மாரி தான் இருக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் லாக்கர் கீலாம் வாங்கிட்டு உள்ள போயாச்சு. நாங்க காலையில ஒரு 9:00லாம் உள்ள போயிட்டோம் பார்த்துக்கோங்க. அப்ப உள்ள போனோனேவே ஒரு ஒரு ரைடா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 12:00 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்களா. அதனால ஃபர்ஸ்ட்டு குட்டீஸ்கள வந்து ஜாலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம்னு கூட்டு போயாச்சு. எங்க பாப்பா ஃபர்ஸ்ட்டு ஏறுறப்ப ஜாலியா தான் ஏறுனாங்க பார்த்துக்கோங்க. தம்ஸ் அப்லாம் குடுத்து ஏறுனாங்க. அப்புறம் இறக்கி விடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே அழுக. பயந்துட்டாங்க பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கொண்டு வந்தாச்சு. அப்புறம் அந்த ஹனிபி ரைடு இதுவுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கேயுமே ஆளே இல்லாம இருந்துச்சா, அதில நானும் ஏறி சுத்தலாம்னு தான் நினச்சேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பெரியவங்களலாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அதனால சரின்னு சொல்லிட்டு பாப்பா மட்டும் போய் சுத்திட்டு வந்தா பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் ரைடு வந்து போணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. எனக்கு அத பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனா பார்க்க மட்டும் தான் சான்ஸ் கிடைச்சுச்சு. ஏன்னா அங்க உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரவுட். இந்த ஆக்டிவிட்டி தான் ரொம்ப க்ரவுடா இருந்துச்சு. ஏன்னா அங்க ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து லைன்ல நிக்காம உள்ள போயிரலாம். இல்லாட்டினா லைன்ல நின்னு தான் போற மாரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. சரி வர்றப்ப போலான்னு சொல்லிட்டு அப்படியே அத வச்சுட்டு அடுத்ததா ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேவெல்லாம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் வேவ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது ஒண்ணு தான் ஜாலியா இருந்துச்சு ரொம்ப. எங்களுக்கு வந்து அது புடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த மேலேருந்து இந்த பக்கெட்ல தண்ணி கொட்டும்ல, அது வந்து பார்க்கறதுக்கும் அழகா இருந்துச்சு. அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால சரி ஸ்டார்ட் பண்ணோனே நாங்க ஃபர்ஸ்ட்டு இறங்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் பார்த்துக்கோங்க. அப்ப எங்க குட்டையண்ணா தான் பாவமா இருந்துச்சு. இவரு என்ன செய்ய போறாரோ தெரியல. வெளிய நிக்க வச்சுட்டு போ முடியாதேன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, "குட்டையண்ணா அதெல்லாம் சின்ன பசங்கலாம் இறக்கி விட்டுக்கலாம். ஜட்டி மட்டும் போட்டு வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்துக்கோங்க. டயப்பர்லாம் போட்டு இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களே இறக்கி பயங்கர ஃபன் பண்ணியாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு தான் நெறைய ஆக்டிவிட்டி இருந்துச்சு. அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு புடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட்ல இருந்து தண்ணி கொட்டுறது. நல்லா போய் அதிலேயே தான் நின்னுகிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. வேற எங்கேயுமே போவே இல்ல. எங்க ஆத்துக்காரர் பார்த்தீங்கன்னா, இந்த வேவ்ல போய் நின்னுட்டாரு அவரு. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த பெரிய பெரிய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ற அளவுக்கு மனசுல மனதைரியம் கிடையாது. அதனால வந்து எங்கேயுமே போல. நானும் குட்டையனுமே பார்த்தீங்கன்னா, அந்த வேவ்ல போய் பின்னாடி திரும்பி உட்காந்துட்டோம் பார்த்துக்கோங்க. நல்லா சட்டு சட்டுன்னு தண்ணி வந்து மேல அடிக்குமா, சூப்பரா இருந்துச்சு. இந்த சின்னவரும் பயப்படாம இருந்தனால சரியா போச்சு பார்த்துக்கோங்க. தம்பி தான் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாப்புல. ஆனா என் பாப்பா வந்து ரொம்ப பயந்துட்டா. அவ தண்ணியே என் மேல படக்கூடாதுன்ற மாரி போய் ஒரு ஓரத்துல போய் உட்காந்துட்டாங்க பார்த்துக்கோங்க. அதனால எந்த ஆக்டிவிட்டியும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு எதுலயுமே நாங்க ஜாயின் பண்ணவே இல்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நாங்க மூலையில போய் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பாப்பா. அப்புறம் அது சரி பரவால்ல தண்ணியில இறங்காட்டி நல்லதுதான்னு சொல்லி விட்டாச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் போன ஒரே ஒரு வாட்டர் ரைடுனா இது மட்டும் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்லைடு வந்து குட்டியா இருந்துச்சா, அதனால நான் நினச்சேன் ஈஸியா இருக்கும்னு நினச்சு இறங்கிட்டேன். அங்க போய் உட்காந்தோனே ஒரு மாரி பயம் ஆயிருச்சு. அவங்களும் இது குட்டி ஸ்லைடு தான் தைரியமா இறங்குங்கன்னு இறக்கி விட்டாங்க. அப்புறம் அதுலயும் பார்த்தீங்கன்னா, சருன்னு சரி தண்ணிக்குள்ள போய் தண்ணி எல்லாம் மூக்குக்குள்ள போய் பயங்கர லட்சியாகி போச்சு. அப்புறம் ஒரு வழியா எந்திரிச்சு வந்துட்டேன். ஆனா, அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி போனா கரெக்ட்டா தான் இருக்கும் போல. நான் தான் கைய எடுத்து விட்டு விழுந்து வாரிக்கிட்டேன். அப்புறம் அந்த ஸ்லைட்ல போலான்னு சொல்லிட்டு மேல வரைக்கும் போய் அந்த சீட்லலாம் படுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழ பார்த்தா ஒரு மாரி அதல பாதாளமா தெரிஞ்சுச்சா, எந்திரிச்சு என்னால முடியாதுன்னு ஓடி வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்க ஆத்துக்காரர் மட்டும் தான் அந்த வந்தாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. அப்புறம் அவங்களே வந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு மேல ஏறி வந்த அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாம வீட்டுக்கு போறோமேன்னு ஒரு மனக்கவலையா தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரெயின் டான்ஸ்ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்ல ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா லைட்ஸ், சாங்ஸ் எல்லாம் போட்டு மேல ஃபுல்லா சவர ஆன் பண்ணி விட்டுறாங்க. செம்ம ஜாலியா இருந்துச்சு. எங்க குட்டையனுமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப நேரம் தண்ணியில இருந்தா காய்ச்சல் வந்துருமேன்னு சொல்லிட்டு நான் குட்டையனையும் பாப்பாவையும் மட்டும் கூட்டு வெளிய வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. எங்க ஆத்துக்காரர் தான் நல்லா ஜாலியா இருந்தாங்க அங்க. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு இருந்தா டைம் போனதே தெரியல பார்த்துக்கோங்க. அப்புறம் சரி பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட கிளம்பிட்டோம். நாங்க வந்து இங்க பஃபட் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ₹800 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அன்லிமிட்டட் ஃபுட்டு. அதுவே சிங்கிள் பிளேட்டா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு 400 சார்ஜ் பண்றாங்க. அதனால நீங்களும் வரீங்கன்னா கண்டிப்பா பஃபட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா, சூடா பஜ்ஜி, டீ எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அதையும் ஏன் மிச்சம் வைப்பானேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி குடிச்சிட்டு
வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னா நல்ல ஃபன் பிளேஸ் தான் பார்த்துக்கோங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம் நம்ம. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போற மந்த்ல வந்து உங்களுக்கு பர்த்டே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ. இந்த தடவ வந்து எங்க பாப்பாவுக்கு, எங்க ஆத்துக்காருக்கு வந்து ஜூலைல பர்த்டே வந்தனால எங்களுக்கு அவங்க 2 பேத்துக்குமே டிக்கெட் ஃப்ரீ ஆயிருச்சு. ஆனா ஃபுட்டுக்குலாம் நம்ம பே பண்ணணும். ஸோ ஒண்டர்லா ட்ரிப் சூப்பர் ஃபன்னா வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நிறைய டிராவல் விளாக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.